பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 13 முதல் 18 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒரே குரலில் வாசிக்கலாம். We're going to read Ephesians chapter 6 verses 13 to 18 in Tamil. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் தானி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். கர்த்தாவே, இந்த வசனங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்கள் என்னுடைய உள்ளத்தில் கிரியை செய்யும்படியாக இந்த இருதயங்களை கத்த திறப்பினாக என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு எங்களோடு கூட பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய செய்தியை இன்றைக்கு நம்ம மறுபடியும் தியானிக்க இருக்கிறோம். 3 முறையாக இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். விசேஷமாக ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நம்முடைய சிந்தைகளை வைத்து நம்ம தியானித்துக் கொண்டு வருகிறோம். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்பதாக அவர் விசேஷமாய் எழுதி தந்திருக்கிறார். கடைசி நாளிலே ஒரு ஆவிக்குரிய யுத்தம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்பதை குறித்து பவுல் அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து அறிந்திருந்தபடியினாலே தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக இந்த யுத்தத்தில் ஜெயம் கொண்டவராக அந்த யுத்தத்தில் எப்பொழுதும் அவர் மேற்கொண்டு தம்முடைய ஊழியத்தை அவர் ஸ்தாபித்து கொண்டு வந்தார். பவுல் அப்போஸ்தலன் அந்த யுத்தத்தை குறித்து அறிந்திருந்தபடியினாலே அதை குறித்து பல காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 3 செய்திகளையும் இதுவரை கேட்க ஒருவேளை நான் தவறி இருந்தால் அதற்காக நம்முடைய ஆப் மூலமாகவும், யூடியூப் மூலமாகவும், ஃபேஸ்புக் மூலமாகவும் அது நம்ம வெளியாக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளும்படியாகவும் அன்போடு கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதை கேட்டால் தான் இந்த செய்தியின் தொடக்கம் அந்த முற்றிலுமாக அந்த வரிசை நமக்கு அது சரியாக விளங்கும். சரி, சுருக்கமாக நாம் பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். இந்த யுத்தம் என்பது ஒரு மனிதனோடு கூட அல்லது நம்மோடு கூட இருக்கிற வேலை செய்கிறவர்களோடோ, நம்முடைய சபையில் இருக்கிறவர்களோடோ அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களோடு கூட உள்ள ஒரு யுத்தம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆனால் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி. How is this warfare happening? It is not with a person with a flesh and blood, but with a spirit being. An enemy who is unseen, enemy we cannot see, enemy we cannot trade blows with. That is why it is a match, there's a wrestling match, there's a competition that is very different from any other warfare, any battle that we may experience in our life. அதை குறித்து பவுல் எழுதும் பொழுது தெளிவாய் சொல்லுகிறார், ஆகவே அதில் நீங்கள் மேற்கொள்வதற்காக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்பதாக சொல்லி இருக்கிறார். இது எப்படிப்பட்ட யுத்தம்? இது தேவாதி தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அந்தகாரத்தின் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கும் விரோதமாக நடக்கிற ஒரு யுத்தம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? அவர் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார். அவர் சொன்ன காரியம் என்ன? நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறதே என்று இயேசு சொன்னார். That means the kingdom of God is upon you because I cast out demons with the finger of God. அப்ப இந்த யுத்தம் எதற்காக நடக்கிறது? இந்த பிசாசுகளுக்கு விரோதமாக, ஆவிகளின் உலகத்துக்கு விரோதமாக நடக்கிற யுத்தம். அந்த யுத்தத்திலே நான் இந்த ஆவிகளை துரத்துகிறபடியினாலே இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறது என்பதாக இயேசு கற்றுக் கொடுத்தார். அதோடு கூட இயேசு சொன்ன காரியம் என்ன? தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. சாத்தானும் தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அவனுடைய ராஜ்யம் எப்படி நிற்கும் என்று இயேசு கேட்டார். அப்படி என்று சொன்னால் சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. இயேசு சொல்கிறார், நான் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக வந்திருக்கிறேன். சாத்தானுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிறது. நான் அதை எதிர்த்து வருவதற்காக, அந்த பலவானை முந்தி கட்டுவதற்காக, என்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக வந்திருக்கிறேன் என்றுதான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரராக இருக்கிற நமக்கும் இந்த அந்தகார லோகாதிபதிகளின் ராஜ்யத்திற்கும் விரோதமாக ஒரு யுத்தம் எப்பொழுது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நாம தான் நினைத்துக் கொள்கிறோம், இந்த நம்முடைய உள்ளத்தில் வருகிற சிந்தனைகளினாலே நாம் பாதிக்கப்படுகிறோம் என்று நாம
நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பாவத்தினாலே நாம் பாதிக்கப்படுகிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் மற்றவர்கள் மூலமாக பிரச்சனைகள் வருகிறது என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் பின்பாக இருக்கிறவன், நமக்கு எதிராளியாக இருக்கிற பிசாசானவன், அவன் ஆவிக்குரிய உலகத்தில் இருந்து யுத்தம் பண்ணுகிறான் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கிட்டத்தட்ட 12,000 முதல் 60,000 நினைவுகள் ஒரு நாளிலே தோன்றுகிறதாம். அதில் கிட்டத்தட்ட 80% எதிர்மறையானவைகள் என்று சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அந்த நினைவுகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளிலும் வருகிற நினைவுகள் 90% அதே நினைவுகள் மறுபடியுமாக வருகிறதாம். அப்ப சாத்தான் எப்படி போராடுகிறான்? நம்முடைய இருதயத்திலே அவன் தன்னுடைய எண்ணங்களை விதைத்து அதன் மூலமாக அவன் போராடுகிறான். அவனுடைய யுத்த முறையை குறித்து வேதம் பார்க்கும் பொழுது அவன் நம்மை எப்பொழுதும் குற்றப்படுத்துகிறவன் என்று அவனை குறித்து வேதம் கற்றுத் தருகிறது. ஒரு சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் என்பதாக அவனுடைய பெயரை வேதம் எழுதி தருகிறது. அவன் நம்மோடு கூட வந்து பேசி நம்மை குற்றப்படுத்துவான். நீ பாவம் செய்துட்டப்பா, உன்னால் இதை இயேசுவை காண முடியாது, உன்னுடைய வாழ்க்கையில் அதிக பாவம் இருக்கிறது, நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது என்பதாக சொல்லி நம்மை குற்றப்படுத்துவான். தேவனுடைய சமூகத்தில் நின்று அவன் இப்படிப்பட்ட நினைவுகளை நினைக்கிறான், அவள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாள், அவள் உடைய சமூகத்தில் வரவே முடியாது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்மோடு கூட நம்மை குறித்து பேசி குற்றப்படுத்துகிறான். மற்ற மனிதர்களோடு இல்லாதவைகளையும் இருக்கிறவர்களையும் பிணைத்து காண்பித்து அவன் நம்மை குறித்து குற்றப்படுத்துகிறான். ஆகவேதான் அவன் சகோதரர் மேலே குற்றப்படுத்துகிறவன், அக்யூசர் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. அது மாத்திரமல்ல, அவன் தடைகளை உண்டு பண்ணுகிறவன். நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியங்களுக்கு தடைகளை உண்டு பண்ணுகிறவன். அது மாத்திரமல்ல, அவன் நம்மோடு கூட பேசி நம்மை சோதிக்கிறவன், சோதனைக்காரன் என்று வேதம் கற்றுத் தருகிறது. இப்படியாக பல விதங்களில் யுத்தம் செய்கிறவன் தான் இந்த சத்துருவாகிய பிசாசு. அப்ப அவனை எதிர்த்து மேற்கொள்வதற்கு, போராடுவதற்கு நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். அந்த நினைவு நமக்கு இருந்தால் போதும். அந்த யுத்தத்திலே ஜெயத்தை தருகிறவர் நம்முடைய தேவாதி தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் கல்வாரி சிலுவையிலே சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். He exposed all of the works of the devil and he became victorious upon the cross, and that is why we are guaranteed victory in the presence of God. But you and I are called to stand in the warfare, in the battleground that happens in the minds. The devil comes to possess our spirits, to possess or influence our lives. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கோபத்தோடு மக்கள் பேசுவாங்க, அந்த பிசாசு பிடித்தது போல பேசுவாங்க. அவருடைய வாழ்க்கையில் பிசாசின் ஆதிக்கங்கள் முழுமையாக இல்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட விதத்திலே சத்துரு தான், பிசாசு தான் அவளை பேச செய்கிறான். The devil influences them to speak those kind of words. He possesses them in a particular aspect. நம்ம நினைக்கிறோம், நான் சபைக்கு தானே வருகிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் பிசாசுகளுக்கு இடமே இல்லை என்று சொல்லி நாம நினைக்கலாம். ஆனால் சத்துரு எப்பொழுதும் நம்மோடு கூட போராடி கொண்டே இருக்கிறான். ஒரு பாவத்தின் மூலமாக, ஒரு இச்சையின் மூலமாக, ஒரு நினைவின் மூலமாக, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு நினைவின் மூலமாக நம்ம மற்றவர்களை மன்னியாத சுபாவத்தை அவன் கொண்டு வந்து தருகிறான். மற்றவர்களை குறித்து அவளுக்கு பின்பாக பேச செய்கிறான். வீணான புறம் பேச செய்கிறான். அவர்களை குறித்து தவறாய் பேசி மற்றவர்களை குற்றப்படுத்த செய்கிறவன் அந்த சத்துருவாகிய பிசாசானவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். If you are talking and blaming other people behind their back, always judging against them, know that the devil is at work in your life. சாத்தான் அப்படித்தான் கிரியை செய்கிறான். நாம நினைத்துக் கொள்ளுகிறோம், நான் உண்மையை தானே சொல்லுகிறேன் என்று நாம நினைத்துக் கொள்ளுகிறோம். அப்படி பேச செய்கிறவன் சத்துரு என்பதை மறந்து போய்விடுகிறோம். ஆகவேதான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதற்காக நமக்கு ஆவிக்குரிய யுத்த ஆயுதங்களை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலன் உள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளினாலே நாம் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நினைவுகளையும் நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் அந்த யுத்தம் நடக்கிறது என்று தெரிந்தால் அந்த எண்ணங்களை மேற்கொள்ளலாம். தெரியலைன்னா அந்த எண்ணங்களை குறித்து நம்ம தான் சொல்லதான் கரெக்ட் என்று சொல்லி போய்கொண்டே இருப்போம். இதுதான் சத்துரு இந்த கிரியை செய்கிற விதம். சத்துருடைய பெரிய காரியம் என்னன்னா, அவன் சாத்தான் என்று ஒருவன் இல்லை என்பதை நம்ம எண்ண வேண்டும் என்று நினைக்கிறான். மறைவாக இருந்தவன் யுத்தம் செய்கிறவன், வான மண்டலங்களில் இருந்து யுத்தம் செய்கிறவன் அந்த பிசாசானவன். அவனுக்கு விரோதமாக போராடுவதற்கென்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறவர் அவர்தான். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த பிசாசின் காரியங்களுக்கு விரோதமாக இருக்கிறதிலே சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். You had to put on the uniform, the military uniform that has been allotted for you, that has been provided for you, so that you can be victorious. Only when you are in the uniform, the devil will be afraid of you. If you are not in the uniform, nobody will be afraid of you. Hallelujah.
சாலையில் பார்க்கிற ஒரு போலீஸ்காரர் அங்கே போகிற வருகிற வாகனங்களை நிறுத்துகிறார். கையை காட்டா நிறுத்துகிறாங்க, கையை காட்டினா போகிறாங்க. ஏன் போகிறார்கள்? அந்த மனிதனுக்கு அவ்வளோ பலன் இருக்கிறது என்பதாக அல்ல, அவருக்கு பின்பாக இருக்கிற ஒரு அதிகாரம், அரசாங்கம் தன்னோட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அந்த அதிகாரம் அவருடைய சீருடைகளை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா! இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சர்வாயுத வக்கத்தை தரித்து கொண்டால் நம்ம தேவனுடைய யுத்தத்தில் இருக்கிற போர் சேவகர்களாக நிற்போம். அப்பதான் சாத்தான் நமக்கு கட்டுப்படுவான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது சர்வாயுத வக்கத்தை தரித்து கொள்ளுங்கள். So we are going to study about the military attire, the uniform that God has provided for every one of us, as Paul is describing in this particular portion for us in Ephesians chapter 6:14-16. அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆயுதங்களாக நம்ம ஆராய்ந்து பார்த்து அவைகளை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம். இன்றைய செய்தியின் தலைப்பு சத்தியம் என்னும் கச்சை. In English is the waist belt of truth. Waist belt of truth. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற முதலாவது ஒரு ஆயுதம். இதை குறித்து பார்த்தா நீங்கள் யோசிக்கலாம், இந்த பெல்ட் எப்படி ஒரு ஆயுதமாக மாற முடியும் என்று நம்ம யோசிக்கலாம். ஆனால் இது சாதாரணமான ஒரு பெல்ட் அல்ல. யுத்தத்தில் அணிந்து கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற சீருடையின் ஒரு பாகமாகிய ஒரு பெல்ட். அந்த பெல்ட் இல்லாதபடி நம்மளாலே யுத்தத்தில் நிற்க முடியாது. இன்றைக்கு நீங்கள் பட்டாளத்தில் மிலிட்டரிக்கெலாம் போனீங்கன்னா அந்த எல்லா போர் ஆயுதத்தில் உள்ள எல்லா ஜவான்களும் கொடுக்கப்படுகிறது தனியாக அதுக்கு கொடுக்கப்படுகிற பெல்ட். அது ஏதோ நம்ம கடையில் நம்ம வாங்கி நம்ம அணிந்து கொள்ள முடியாது. அதற்காக தனியாக பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிற இந்த கச்சைகள் அல்லது பெல்ட் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் கர்த்தர் நமக்கு என்று முதலாவதாக கர்த்தர் தருகிறாராம். அது ஏதோ சத்தியம் என்கிற கச்சை. Truth is the waist belt, which is the first weapon that God is giving to us, that is for our defense, that allows us to be prepared, that allows us to be able to engage in the warfare. So you and I are called to put on the waist belt of truth. Today we are going to meditate, what does it mean to put on the waist belt of truth? How do we put on something in the spiritual world? இதோ உங்க கையில் பெல்ட்டை கொடுத்து போட்டுக்கொள்ளுங்க என்று சொல்லுவது, அணிந்து கொள்ளுங்க சொல்வது அல்ல. இது ஒரு காரியம், இது ஆவிக்குரிய ஒரு கச்சை. It is the belt in the spiritual realm. That means that you and I are supposed to put on this belt in the spiritual realm, and that is what we are going to understand what that means. That is what Paul is saying. The truth is the belt that God has provided for you to be a weapon in this battle. இப்போ பெல்ட் என்று சொன்னால் நமக்கு பல காரியங்கள் யோசிக்கும். இப்போ கராத்தேல பெல்ட் எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? அதில் எத்தனை கலர் இருக்குது தெரியுமா? இருக்காது. எத்தனை கலர் பெல்ட் கொடுக்குறாங்க கராத்தே பெல்ட்டு? அதுக்காக சில தான் போவீங்க தெரியுமா? 4 5 ஜே தெரியுமா? ஜே எப்படி? ஓ டைக்வாண்டோ, அது வேற அதில் பார்த்தீங்கன்னா பல விதமாக கலர் சொல்கிறாங்க. ஒயிட் பெல்ட்டு, எல்லோ பெல்ட் எல்லாம் சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை கலர் இருக்குதா? 9 கலர் இருக்குது. அப்போ எல்லாம் வெறும் பெல்ட்டு தான். ஆனால் இட்ஸ் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள். அதை போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த பெல்ட்டுக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட கலர் பெல்ட்டு போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் தேர்ச்சி பெற்றுருக்கிறீங்க யுத்தத்தில் என்று தான் அர்த்தம். அப்போ கர்த்தர் கொடுக்குற ஆவிக்குரிய யுத்தத்தில் கொடுக்கப்படுகிறது பெல்ட் அப்படிப்பட்ட ஒரு பெல்ட். அவன் போட்டால் போதும், அதை பார்த்து அடையாளம் கண்டுக்கொள்ள அவன் எவ்வளோ தூரம் சத்தியத்தில் இருக்கிற நிற்கலான்னு தெரியும் எல்லாருக்கும். அது சாதாரணமாக பெல்ட் போட்டு தான் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு தெரிந்து கொள்ளுவாங்க. விசேஷத்தை பெல்ட் போட்டு தான் இவன் தான் சத்தியில் எப்பொழுதும் நிற்கிறவள் மக்கள் ஆவிக்குரிய உலகத்தில் தெரியப்படுத்தப்படும். அதுதான் இது முக்கியமாக கர்த்தர் கொடுக்கிற ஒரு சீருடையில ஒரு பகுதி. இதை பார்த்தா ரோம போர் சேவகர்கள் அப்பொழுது அணிந்திருந்த பெல்ட்டை குறித்து தான் பவுல் இதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். இப்பொழுது உள்ளது அல்ல. ஆக ரோம போர் சேவகர்கள் எப்படி ஒரு பெல்ட் அணிந்திருந்தாங்க என்று பார்த்தால் அவங்களோட ரேங்க்கு ஏற்றபடி பெல்ட் அணிந்திருந்தாங்களாம். அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் அந்த பெல்ட் சாதாரண பெல்ட் இல்லை. நீங்கள் படத்தில் பார்க்கிறபடியாக அது இடுப்பில் கட்டப்படுகிற ஒரு கச்சை, ஒரு பெல்ட் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் முன்பாக பலவிதமான பெனுலம் என்று சொல்லப்படுகிற தொங்கல்கள் இருக்கிறது. அடுத்த ஸ்லைடு போங்க பிரதர், அதில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அதுக்காக விசேஷமான ஒரு குறிப்பை, ஒரு அந்தஸ்தை குறிக்கிறதாக அமைந்திருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் செஞ்சுரியன் என்று சொன்னால் அதுக்கு 10 பெல்ட் இருக்கலாம். அப்போ செஞ்சுரியனா அவருக்கு 7 பெல்ட் தான் இருக்கலாம். அவர் செஞ்சுரியன் வெயிட்டிங் விட 4 ஹேங்கிங் தான் இருக்கலாம். அப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த ரேங்கில் வளர 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 அந்த பெல்ட் மாறிக்கொண்டே இருக்கிறது தான். எனக்கு அதுதான் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆயுதம். ஹல்லேலூயா! நீங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் யோசித்து பாருங்கள். உங்களை கர்த்தர் முன்பாக கொண்டு வந்து இந்த செய்தியின் மூலமாக பேசி கொண்டிருக்கும்போது நீங்கள் யோசித்து பார்க்கணும், எனக்கு ஒரு பெல்ட்டு ஒரு சிம்பிள் பெல்ட்டா, எனக்கு 3 டிராப்பிங் உள்ள பெல்ட்டா, 10 டிராப்பிங் உள்ள பெல்ட்டா, நீங்கள் தான் முடிவு செய்யணும். ஹல்லேலூயா! அப்போ எல்லாரும் சத்தியில் எல்லாரும் நான் சொல்லலாம், நானும் சர்ச்சுக்கு போகிறேன் எனக்கும் பெல்ட் இருக்குது எல்லாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு வித்தியாசமான பெல்ட் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய உள்ளான மனுஷனில் எப்படிப்பட்ட பெல்ட் அணிந்திருக்கு என்பதை யோசித்து பார்ப்பதற்கான செய்தி வேலை தான் இந்த வேலை. ஹல்லேலூயா!
அப்போ கேட்கணும் கர்த்தர் சமூகத்தில், கர்த்தாவே இந்த சத்தியம் என்கிற கட்சை, இந்த வேஸ்ட் பெல்ட் ஆஃப் ட்ரூத்தை நான் எப்படி அணைந்து கொள்வது, அதை நான் எப்படி பயன்படுத்துவது, எப்படி அதை கொண்டு என்னை பாதுகாத்துக் கொள்வது என்பதை குறித்து நம்ம ஜெபத்தோடு தேவனுடைய சமூகத்தில் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய உலகத்திலே, ஆவிக்குரிய விதத்திலே இந்த பெல்ட்டை நாம் அணிந்து கொள்வதற்கென்று கற்றுக் கொடுக்கிற ஆலோசனைகள். எதற்காக இந்த சத்தியம் என்பதை குறித்து வேதம் அதிகமாக சொல்லுகிறது. எத்தனையோ விதமான ஆயுதங்களை அவர் எழுதியிருந்தாலும் முதலாவதாக சத்தியம் என்கிற கட்சை என்று சொல்லி பவுல் குறிப்பிட காரணம் என்ன? Because the truth is the most central part of the attire, the military attire that is given to us on the spiritual sense. ஏனென்று சொன்னால், நாம் தொழுது கொள்ளுகிற கர்த்தர் அவர் எப்பொழுது சத்தியமாக இருக்கிறவர், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் தம்மை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறவர். பார்க்கும்பொழுது உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது நம்முடைய தேவனை குறித்து, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்துகிறது. அப்போ நம்முடைய தேவன், நம்முடைய ராஜா, தேவாதி தேவன் எப்படிப்பட்டவரா? அவர் சத்தியம் உள்ளவர் என்பது தான் அவருடைய பெயர். இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாளில் வெளிப்படும் பொழுது அவர் கண்களில் ஜுவாலித்து எரிகிற அக்னியை போல வெளிப்படுவாராம். அவர் யுத்த குதிரை மேலே அவர் ஏறி வருவாராம். அப்பொழுது வேதம் சொல்லி இருக்கிறது, அதை அமர்ந்திருக்கிற பெயர் சத்தியம் உள்ளவர் என்று எண்ணப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாளில் கூட அந்த சத்தியத்திலே தான் நியாயத்திற்கு வருவாராம். அப்போ அந்த சத்தியம் இல்லாதவர்களை எப்படி நியாயத்திற்க முடியும் அவர்? ஆகவே தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது ஆயுதம் இந்த சத்தியம் என்கிற கட்சை, அந்த வேஸ்ட் பெல்ட் ஆஃப் ட்ரூத் நம்ம அணிந்து கொள்ள வேண்டும் என்பதாக வேதம் எழுதி தந்திருக்கிற தேவாதி தேவன் சத்தியம் உள்ளவர். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சத்தியமா வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகத்திலே 119, 160, உங்களுடைய வசனம் சமூலமும் சத்தியம், உங்களுடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள் முழுமையாக பார்க்கும் பொழுது அவைகள் சத்தியமானவைகள். நம்ம ஏதோ ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அது சத்தியம் என்று மாத்திரம் சொல்லக்கூடாது. முழுமையான வேத வசனத்தை வாசித்து பார்த்து அதன்படி எல்லாம் நடக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது அது சத்தியமானது என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. இப்போ சத்தியம் என்று சொன்னால் உண்மையான ஒரு வாழ்க்கையில் நேர்மையாக நடப்பது, ஒரு வாயின் வார்த்தைகளில் பிசகாது இருப்பது, உண்மையை மாத்திரமே சொல்லுவது, இவைகள் தான் சத்தியம் என்று நாம் யோசித்துக் கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையும் சத்தியமானது, நம்முடைய தேவன் சத்தியம் உள்ளவர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவன் என்ன செய்கிறார்? நமக்கென்று ஒரு ரட்சகரை அனுப்புகிறார், இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார் இந்த உலகத்திற்கு. அந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் வெளிப்படும் பொழுது தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? வேதம் சொல்லுகிறது, இயேசுவே சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரனாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவரும் சத்தியம் உள்ளவராக வெளிப்பட்டார். யாரோட வாயில வஞ்சனை காணப்படவில்லை என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. There was no deceit that was found in his mouth. Hallelujah. அப்ப நம்முடைய தேவன் சத்தியம் உள்ளவர், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சத்தியம் உள்ளவைகள். தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர், அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அப்ப நம்ம எல்லாம் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகவே இந்த சத்தியமுள்ள தேவனை கர்த்தர் அனுப்பி இந்த சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தாராம். பிலாத்து அவரை பார்த்து கேட்கிறார், ஏன்பா உண்மையிலே ராஜா தானா என்று கேட்ட உடனே இயேசு சொன்ன காரியம், ஆம் நான் ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்திருக்கிறேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். Everyone who walks in truth listens to me. That is how Jesus introduced himself to the person who was going to judge him, because he was a God of truth. அன்றைக்கு அவரை சேவிக்கிற நாம் அவரை போல சத்தியம் உள்ளவர் நடந்து கொள்வதற்கு இந்த சத்தியம் என்கிற கட்சை நமக்கு தேவையாக இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்தார், பரலோகத்துக்கு போய்விட்டார். ஆனால் போகும்போது அவர் ஒன்று சொன்னார், இது நான் போவது உங்களுக்கு நல்லது, நான் போவேனே ஆகில் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். பிதாவிடத்தில் ஒரு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த ஆவியானவரை எதற்கு அனுப்பினாரா? அவர் பெயரே சத்திய ஆவி என்று வேதம் கற்றுத் தருகிறது. சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அதுதான் கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம். எதற்காக கர்த்தர் சத்தியத்தை குறித்து இவ்வளவு பெரிதுபடுத்த வேண்டும்? இந்த சத்தியம்தான் நமக்கென்று வெற்றிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயுதம் என்பதற்காகத்தான் கர்த்தர் சத்தியத்தை குறித்து அவ்வளவாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எந்த இடத்துல நிற்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தில் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் சத்தியம் காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தேவனிடத்தில் கேட்க வேண்டும். என்னுடைய பெல்ட் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் எவ்வளவு தூரம் சத்தியத்தில் தேறினவனாய் நிற்கிறேன்? சத்தியத்தை குறித்து நான் அறியாதவனாய் இருக்கிறேனா? அறிந்தும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா? அறிந்து பாதி கீழ்ப்படிதலோடு இருக்கிறேனா?
ஆனால் தினந்தோறும் சத்தியத்தில் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறேன்னா அதைத்தான் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். சரி, இந்த சத்தியத்தை நாம் அணிந்து கொள்வதை குறித்து ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக நாம் தியானித்து அதன் பின்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த சத்தியம் என்கிற கச்சை எப்படி கட்டிக்கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை குறித்து கர்த்தர் இவ்வளவு சொல்லியிருக்கிறாரே, எதற்காக சொல்லியிருக்கிறார் சொன்னால், நம்ம தேவாதி தேவன் சத்தியம் உள்ளவர் என்று சொன்னால், சாத்தான் நமக்கு எதிராளியாக இருக்கிறவன் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறானா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அந்த சத்தியம் என்கிற பெல்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம சாத்தான தான் ஐடென்டிஃபை பண்ணுறோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. யோசித்து பார்க்கணும். வேணா சும்மா ஆப்ஷன் தான் எண்ணிக்கொள்கிறோம் பல சமயங்களிலே. வேதத்தை வாசிக்க சொன்னால் அதெல்லாம் நல்லது, குட் திங் என்று சொல்லுவோம். குட் திங்லாம் இல்லை, இட்ஸ் எ ரிக்வயர்ட் திங், இட்ஸ் எசென்ஷியல். அப்படி இருந்து நம்ம அந்த புரிந்து கொள்வதற்காக வரும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போட்டுக்கிற யூனிஃபார்ம் வந்து நம்ம தேவனுக்காக இருக்கிறோமா சாத்தானுக்காக இருக்கிறோமா என்பதுதான் குறிக்கிறது. அப்போ இந்த சத்தியம் என்கிற கட்சியை இல்லாதபடிக்கு பொய் என்கிற கட்சியை கட்டி கொண்டிருந்தா நம்ம யாருக்காக இருக்கிறோம் அதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசுவே சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனத்திலே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். அப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, இப்படி சத்தம் இப்படிப்பட்டவன் தான் நிற்கிறான்ப்பா, அவனுக்கு எதிராக நிற்பதற்கு நீங்கள் சத்தியத்தோடு நிற்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, முதலாவதாக எப்படி சத்தியத்துக்குள்ள நிற்பது, சத்தியத்தை அணிந்து கொள்வது எப்படி? யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் இயேசு ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சொல்லுகிற காரியம் இதுதான், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொண்டால் தான் உங்களுக்கு விடுதலை. நம்முடைய இடுப்பிலே அந்த சத்தியம் என்கிற கச்சை is the waist belt of truth. Only when it is there we can be set free. When the devil is coming to attack, for us to be not influenced by him, we have to have this waist belt of truth. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னோம், இந்த யுத்தம் எப்படிப்பட்டது? ஆவிக்குரிய யுத்தம் என்று சொல்லி. அதில் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை பற்றி பிடித்துக் கொள்படியாக போராடுகிறான். ஒரு மனிதனுக்குள்ளாக சாத்தான் பிசாசுகளாக வந்து அசுத்தாவியாக நுழைந்து அவர்களை ஆட்கொள்ள அவன் முயற்சி செய்கிறான். அவனை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு ஒரு பாதுகாவல் தேவை. அதுதான் இந்த சத்தியம் என்கிற கச்சை என்பதாக இயேசு சொன்னார். இப்போ பிசாசுகளுக்கு விலகி இருக்கிற ஒரு ஆசீர்வாதம், பிசாசு பிடியிலிருந்து விடுதலை செய்யப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு சொந்தமானது? யோசித்து பாருங்க. நம்மலாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும் என்று நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம். இந்த பிசாசு இப்படி இருக்கிற எல்லாருக்கும் ஜெயம் கிடைக்கும், அவர்கள் சுகமடைவார்கள், விடுதலை செய்யப்படுவார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். இயேசு அதற்கு தானே வந்தாடுற உலகத்திலே என்று நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் இயேசு ஒரு காரியத்தை ஒருமுறை விளங்கப்பட்ட பல பிசாசுகளை இயேசு துரத்தினார். லேகியோன் ஆகிய பிசாசு பிடித்தவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்னும் பல இடம் ஒரு 30 வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த பிசாசு துரத்தப்பட்ட பெண்ணு விடுதலையானாள். ஒரு ஊமையும் செவிடுமாக இருந்த அசுத்தாவியை துரத்தினார். இரவும் பகலும் அநேக திமிர்வாதக்காரரையும் சந்திர ரோகிகளையும் பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தார்கள். எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு தாயார் வந்து கேட்கிறார்கள் இயேசுவை பார்த்து, என்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள், இது வந்து உதவி செய்ய வேண்டும் என்பதாக அவள் கேட்டுக்கொள்ளுகிறாள். அந்த ஸ்திரீ இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவள் அல்ல, சீரோ பெனிக்கியா தேசத்தை சேர்ந்தவள், வேறு ஒரு தேசத்தை சேர்ந்தவள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு பதில் ஒன்றுமே சொல்லவில்லையாம். அவளும் பின்னால் கேட்டுக்கொண்டே வருகிறாள், இயேசு ஒன்றுமே சொல்லவில்லை. சீசர்கள்லாம் பார்த்து கேட்குறாங்க, இவதான் பின்னாலே வராளே, ஏதாவது சொல்லி அனுப்பிவிடும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். அப்போ இயேசு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்ல. அப்போ என்ன அர்த்தம்? இந்த பிசாசுகளை துரத்துகிற வல்லமை பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அப்பம் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த ஸ்திரீயுடைய தாயாருடைய ஒரு தாழ்மையின் நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் குணமாக்கி அனுப்பினார். ஆனால் சொன்ன காரியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகளின் அப்பம். ஹல்லேலூயா. எல்லாம் யோசித்து பார்க்கணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு இல்லை என்று சொன்னால், சத்தியம் இல்லை என்று சொன்னால், இந்த விடுதலை எனக்கு உள்ளது என்று சொல்லி ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டீங்கன்னா எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று எண்ணி ஏமாந்து போகாதிருங்கள். சத்தியத்தில் நிற்கும் பொழுது தான் விடுதலை கிடைக்க முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தான் விடுதலை கிடைக்க முடியும். ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு மனுஷிக்குள்ளாக பிசாசு வந்தால் முதலாவதாக இயேசு உங்களுக்குள்ளாக வர வேண்டும். அப்போதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் தான் விடுதலை உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா.
எத்தனை இடத்துல பிசாசுகளை துரத்துவார்கள். சொல்ல முதலாவதாக இதுதான், வாயை திறந்து இயேசுங்கிற நாமத்தை சொல்லு என்று சொல்லுவாங்க. நான் பல இடங்களை பார்த்துருக்கிறேன். இந்த பிசாசு பிடித்தவர்கள் இயேசுங்கிற நாமத்தை சொல்ல மாட்டாங்க. வாயிலிருந்து வார்த்தை வர விடாதபடிக்கு இந்த பிசாசை தடுத்து அந்த நாவை கட்டி போட்டு வைத்துக் கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னால் இயேசுங்கிற நாமத்தில் அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு என்று பிசாசுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் நாம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். தேவனுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். வாசித்துக் கொள்ளுகிறோம். வாசிக்க நல்லா இருக்கிறது, கேட்கிறது நன்றாக இருக்கிறது. உண்மையாகவே விசுவாசிக்கிறோமா? இந்த சத்தியம் எங்கள் கட்சியை கட்டினால்தான் இந்த பிள்ளைகளின் அப்பம் நமக்குரியதாக மாறும். அதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். இதை கற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக அவர் இந்த வேத வசனத்தை முற்றிலுமாக நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை அறிந்தால்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட முடியும். எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த வசனத்தை கேட்காம இருக்கிறாங்க. ஆகவே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருகை குறித்து ஒரு காரியத்தை சொன்னார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் எல்லா தேசங்களிலும் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டியது, அதன் பின்புதான் முடிவு வரும் என்று இயேசு சொன்னார். எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட வேண்டும் என்று இயேசு விரும்பினார். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த செய்தி கேட்கப்பட வேண்டும் என்று இயேசு விரும்பினார். உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற வார்த்தை இந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய கையில் இருக்கிறது. ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த பிசாசின் பிடிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு தப்பித்துக்கொள்ள நீங்கள் ஒரு வழியை பெற்றுக்கொண்டீர்கள் என்பதுதான் அர்த்தம். அது வேண்டாம் என்று சொன்னால் நீங்களே அது வேண்டாம் என்று நீங்களே ஒதுக்கி வைக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். அப்போ நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை எதற்காக அனுப்புகிறீர்? யோசித்து பாருங்க. இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையில் வசனத்தை வாசிப்பதற்கு மனமில்லை, நேரம் இல்லை. பைபிள் ஸ்டடி தான் வருவதற்கு நேரம் இல்லை. எல்லாம் பார்ட்டிக்கு போகிற நேரம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கோபித்து கொண்டாலும் எனக்கு பரவாயில்லை. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். வேத வசனம் பிரசங்கிக்கப்படும் போது வெளியே நிற்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. பைபிள் ஸ்டடி இருந்தால் அதுக்கு வராமல் கீழே போய் இருப்பதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது. வசனத்தை எப்படி அறிந்து கொள்வீர்கள்? The church is there to fulfill the mission of the Lord, which is the kingdom of the Lord. அதற்கு முக்கியமான மூல காரணம் என்ன? சத்தியம். அப்போஸ்தலர் ஒரு முடிவு பண்ணாங்களாம். அதுதான் பெரிய வேலையாகி போச்சு. ரொம்ப பிரச்சனை. பந்தி விசாரணை சண்டை. சாப்பாடு கொடுக்கும்போதெல்லாம் எனக்கு சாப்பாடு கிடையாது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ பேதுருவும் அப்போஸ்தலரும் சொன்னாங்களாம், நாங்கள் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்தை விட்டு பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. இப்ப சபைக்கு எதற்காக வருகிறோம்? வசனத்துக்காக தான் வருகிறோம். அந்த உள்ளத்திலே அந்த எண்ணம் இல்லை என்று சொன்னால், அந்த வசனத்தை நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இங்க சத்தியத்தை நிற்கவில்லை. அதுதான் உண்மை. சத்தியம் என்னும் கட்சியை கட்டினவர்களாக இருக்க வேண்டும். இயேசு என்ன விரும்புகிறார்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. அப்ப எல்லா மனுஷருக்காகவும் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறார். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் எல்லாருடைய கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. When there is a Bible study, make it an effort. எத்தனை முறை காலையில் வசனத்தை வாசிக்கிறீர்கள்? சாத்தான் ஒரு வாழ்க்கையை போராடும் பொழுது நம்ம யோசித்துக் கொள்ளுகிறோம். எப்படி வந்து போராடுகிறான்னு நினைக்கிறோம். ஒரு மனுஷருக்குள்ள உள்ள வந்து அவன் ஆட்கொண்டு விடுறான், பார்த்தா கோபத்தை கொண்டு வர்றான், அவங்க மூலமாக ஒரு வயலன்ஸை கொண்டு வர்றான், அவங்க பாவத்தை செய்ய வைக்கிறான் என்றெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் முதலாவதாக சாத்தான் நம்முடைய வாழ்க்கை கிரியை செய்வதற்கு முதல் அட்டாக் என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில் விதைக்கப்படுகிற வசனத்தை திருடி போடுகிறது தான் அவன் செய்கிற முதலாவது அட்டாக். யோசித்து பாருங்க. இயேசுவே சொன்னார், விதைக்கிறவன் விதையை விதைக்க புறப்பட்டு போனான். எல்லா இடத்துல தான் விதை விழுகிறது. நல்ல நிலத்தில் விழுகிறது, வழியிலே விழுகிறது, கற்பாறை இடங்களில் விழுகிறது. ஆனால் அந்த வழி அருகே விதைக்கப்பட்டு எப்படி இருக்கிறானா, அந்த வசனம் வளர முடியாதபடிக்கு ஒரு பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. அதை குறித்து கேட்ட போது அவங்க இயேசு சொன்ன காரியம் இதுதான். அந்த வசனம் பலர் கொடுக்க முடியாதபடி பிசாசானவன் அவருடைய வசனத்தை எடுத்து போடுகிறான். He is sitting right here amongst us right now. வசனம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பாதி உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா வசனம் போயிடுச்சு. ஏன் போகுது? அதுதான் சாத்தானுடைய காரியம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதை குறித்து சொல்லும்போது இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆகவே நல்ல நிலத்தை விதைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? இந்த உண்மையான வசனத்தை உள்ளத்திலே வைத்து பாதுகாத்து பலன் கொடுக்கிறவர்கள். அப்போ அதை பாதுகாத்துக் கொள்கிற பொறுப்பு நமக்கு கத்தை தந்திருக்கிற வசனத்தை கேட்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இருதயத்துக்குள்ளாக அதை ஒழித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதை பலன் கொடுப்பதற்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். That is your call. அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். அத்தேனர் என்று அத்தேனரை குறித்து நம்ம பார்க்கிறோம். பவுல் போனார் இந்த அத்தேனேங்கிற பட்டணத்துக்கு. நான் பார்த்தா எல்லா விதத்திலும் கர்த்தரை தொழுது கொள்வதற்காக பலவிதமான வழிபாட்டு முறைகள் அவளுக்காக செய்யப்பட்டு வைத்திருந்தது. அங்கே பார்த்தா ஒரு பலிபீடம் இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது அறியப்படாத தேவனுக்கு என்று சொல்லி. அறியப்படாத தேவனுக்கு.
அப்ப பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது சொன்ன காரியம் இதுதான். தேவாதி தேவன் மனுஷ ஜாதியான எல்லாரையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அந்த குடியிருப்பின் காலங்களையும் எல்லைகளை முன்குறித்திருக்கிறார். நீங்கள்லாம் அறியாமல் அவரை ஆராதிக்கிறீங்களே, அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் வார்த்தையாகிய தேவன் என்று சொல்லி அறிவித்து அவரோடு கூட பேசுகிறார். அப்ப சொன்ன காரியம் இதுதான். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளை இடுகிறார். அப்ப இந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும்னா இந்த வசனத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், வசனத்துக்கு செவி சாய்க்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வசனம் உங்களுக்குள்ளாக இருக்க முடியும். சத்தியம் என்னும் கச்சையை அப்பொழுதுதான் பெற்றுக்கொண்டவர்களாக நிற்க முடியும். அதற்காகத்தான் அந்த வசனங்கள் நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களோட வசனத்தை வாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது? கடைசியாக எப்பொழுது வேதத்தை வீட்டில் நீங்க திறந்து வாசித்தீங்க? சபைக்கு வரும் பொழுது பைபிள் டஸ்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு மாத்திரம் சிலருக்கு யோசிப்பாங்க, சில அது கூட இப்போ கொண்டு வர்றது கிடையாது. இப்போ எல்லாம் ஃபோன் தான் இருக்குது என்று வந்து விடுகிறோம். ஆனால் வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்ம இந்த ஆப்பில் ரீல்ஸ் பண்ணல. இப்போ ஒருத்தர் எடுத்து கேட்டார். அவர் சபைக்கு வராத ஒரு அருமையான சகோதரன், ரொம்ப ஜெனுவினாக வந்து பேசின தேவன் பேசினார். என்கிட்ட வந்து கேட்டார். அவர் வந்து கேட்டு ஒரு நல்ல ஆப் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, சூப்பராக இருக்குது என்று சொல்லி சொன்னார். நான் ஒரு காரியத்தை கேட்டிருக்கிறேன். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இந்த பைபிள் எடுத்து திறப்பாங்க, அப்படி கையை வைப்பாங்க, அங்கே ஒரு வசனம் இருக்கும், அதை வாசிடுவாங்க. உங்கள் ஆப் அந்த மாதிரி பண்ணுமான்னு கேட்டார். நான் உண்மையை சொல்லுகிறேன். ஆப் அவர் கேட்டது, அவருக்கு கேட்டது நியாயமான காரியம். அவர் சபைக்கு வந்தவர் கிடையாது, அவருக்கு பைபிளே கிடையாது. ஆனால் அவர் பார்க்குறாரு, நீங்களும் அப்போ படிக்கிறத பார்க்குறாரு. அவர் பார்க்குறது கையை அவர் நினச்சிட்டாரு அதுதான் பைபிள் படிக்கிறது. எப்படி வசனம் கிரியை செய்ய முடியும்? வசனத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு கிரமமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நம்ம இவ்வளோ பிரயாசப்படுகிறோம்? சிலர் கேட்குறாங்க, ஏன் இந்த சர்ச் ஷாப்பில் ஏன் பைபிள் போடணும், தேவையா, எந்த பைபிள் இருக்குதே என்று கேட்குறாங்க. எப்படியாலும் வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எப்படியாலும் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். வேத வசனத்தை சொல்வதற்குத்தான் சபை, வேத வசனத்தை பிரசங்கிப்பதற்குத்தான் கர்த்தர் ஊழியத்தை தந்திருக்கிறார். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வேத அறிவு எப்படி இருக்குன்னு நீங்களே யோசித்து பாருங்கள். எனக்கு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா பைபிளில் என்ன இருக்குது இல்லைன்னே தெரியாது. சாத்தான் வந்து ஈஸியாக அவங்களை கொண்டு போயிடுவான். அவன் வந்து சொல்லுவான், ஒரு பைபிளில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவான், இதுதான்ப்பா உண்மை, இது உண்மையிலே பைபிளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இயேசுவிடத்தில் வந்து பேசினானே, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், உன்னுடைய பாதம் கல்லில் இராதபடிக்கு தூதர்கள்லாம் தாங்கி கொண்டு போவாங்க என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான். ஆனால் பாருங்க, இயேசு வசனத்தை அறிந்திருந்தான். அவன் தான் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவர் ஒருவரை பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று அவர் சொன்னாங்க. யாராக்குறையா நீங்கள் ஜெயிக்க முடியாது இந்த யுத்தத்தில். ஏதோ நான் வந்து புதிய பாடலாம் படித்து முடிச்சுட்டேன், அதனால் எனக்கு வந்து வேறு ஒன்றும் தேவையில்லை நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. முழு வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, தமிழில் எழுதப்பட்டு இருக்கிறது, ஆங்கிலத்தில் இருக்கிறது, எத்தனையோ மொழிகளில் இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வசனத்தை மொழியாக்கம் செய்கிற பணிகள் 2090 முடியும் என்று சொன்ன அந்த கால நேரம் இப்பொழுது 2030 முடிந்துவிடும் என்பதாக வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு துரிதமாக வசனம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்காக ஊழியம் செய்கிற மக்கள் எழுந்து ஊழியம் செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க. வசனம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறோமா? இன்னைக்கு சாத்தான் வந்து சொல்லிருக்காருலாம் இதுதான், பாருப்பா அவர் கிருபை உள்ளவராம், எல்லா பாவமும் செய்யலாம், நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டுடலாம். நீங்களாம் யோசிக்கிறீங்க, சரியானே நீங்கள் யோசிக்கிறீங்க. சாத்தான் உங்களோட வாழ்க்கை கிரியை செய்கிறான்னு நம்ம மறந்துடாதீங்க. சத்தியத்தை அறிகிற அறிவு எப்படி வர முடியும்? அதை மட்டுமா வேதம் சொல்லி இருக்கிறது? அவர் எப்பொழுது கிருபை உள்ளவராக சொல்லி இருக்கிறார். தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடிக்கடி கடிந்து கொண்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவர் சகாயமின்றி சடிதிலே நாசமடைவான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? எதற்காக வேதம் எழுதப்பட்டிருக்கிறது? இஷ்டப்படி வாழ்வதற்காகவா? படியல்ல. வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை அறிகிற அறிவுக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் சில காரியங்களை பைபிள் இல்லாத எல்லாம் சொல்லுவாங்க, அது உண்மையில் பைபிளாக இருக்கு போலுக்கு நினச்சிக்கொள்ளுவாங்க. காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்வ்ஸ் அப்படி சொன்னால் பாதி பேர் சொல்லுவாங்க, உண்மையில் பைபிள் இருக்குது போலுக்குது அப்படின்னு. எங்கே இருக்கிற பைபிளில் அவங்க யாருக்கும் தெரியும், யாரோ சொல்லியிருப்பாங்க, காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப்ஸ் தம்மா அப்படின்னு. இன்னும் சொல்லுவாங்க எல்லாரும், ஏஞ்சல்ஸ் ஆர் ஹூ ஆர் ஏஞ்சல்ஸ், பீப்புள் ஹூ ஆர் டெட் அண்ட் கான், அவங்க தான் ஏஞ்சல்ஸ்.
இதை விசுவாசிக்கிற நம் மக்கள் இருக்கிறாங்க. பைபிள் தான் அப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி எழுதி கொள்ளுறாங்க. ஃபாலோ யுவர் ஹார்ட், இருதயத்தை பின்பற்றி போ அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கான். போட்டுக்கிட்டான். நீங்கள் யோசித்து பாருங்க. நீங்கள் போய் பைபிள் போய் வாட் பீப்புள் பிலீவ் தட் இஸ் இன் த பைபிள் தட்ஸ் ரியலி நாட் இந்த பைபிள் போட்டு பாருங்க. நல்ல வேடிக்கையான கோர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் மக்கள் விசுவாசிக்கிறாங்க தெருவில் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, மக்கள் அதெல்லாம் பைபிளில் போட்டுருக்குதுன்னு சொல்லுவாங்க. எங்கேயும் எழுதப்படவில்லை. அப்போ சத்தியத்தை முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதுதான் முதலாவதாக கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம். அதுதான் இந்த நீதி என்கிற கச்சையை, அதாவது சத்தியம் என்கிற கச்சையை நம்ம அறையில் கட்டிக்கொள்வதற்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது ஆயுதத்தின் ஒரு காரியம். ரெண்டாவதாக இந்த வேஸ்ட் பெல்ட் ஆஃப் ட்ரூத் எப்படி அணிந்து கொள்ள வேண்டும் வேதம் கற்றுத்தருகிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 1 வசனத்திலே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கலாத்தியரை குறித்து பவுல் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்றீங்க? வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லை, உங்களை யாரோ மயக்கிட்டாங்க, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்படியாக உங்களுடைய இருதயம் மாறிவிட்டது என்பதாக அவர் எழுதுகிறார். அப்போ சிலர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த பைபிளை படிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் அந்த வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. உண்மையிலே சத்தியத்தில் நடக்கிறாங்களான்னு தெரியாது. பைபிள் எல்லா வசமும் கோட் பண்ணுவாங்க, வாசிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, முதல் படியை தாண்டிட்டாங்க. அவங்களாம் எப்படிப்பட்ட பெல்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. யோசித்து பார்க்கல எப்படிப்பட்ட பெல்ட் இருக்குன்னு தெரியல, டிஃப்ரெண்ட் பெல்ட். ஆனால் அதுபடி நடக்க மாட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த சத்தியத்தின்படியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதுகிறார், 3 யோவான் 1 அதிகாரம் 3-4 வசனத்திலே காயு என்கிற ஒரு சகோதரருக்கு அவர் எழுதுகிறார். நீ என்ன செய்கிறாயப்பா? நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னை குறித்து நான் சாட்சி கேள்விப்படுகிறேன், மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அந்த காயு என்ன செய்தாராம்? வசனத்தின்படியாக நடந்து கொண்டே வந்தாராம். இன்னைக்கு நம்மளை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்களா, இவன் பார்த்தா வசனத்தைப்படி நடக்கிறவன்ப்பா அப்படி சொல்லுவாங்களா? சாட்சி யோசித்து பார்க்க வேண்டும். அதோடு நிறுத்திவிட. அப்படி எழுதுகிற 2 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஒரு சபையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு தாயாருக்கு அவர் எழுதுகிறார் யோவான். அப்போ சொல்லுகிறார், நம்முடைய பிள்ளைகளிலே சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை நான் கண்டு சந்தோஷப்படுகிறேன் என்று அவர் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சத்தியம் என்கிற கட்சியை அறிந்து கொள்ளணும்னா இந்த சத்தியத்திலே வசனத்திலே நடக்க வேண்டும். நம்முடைய செயல்முறைகள் வசனத்தை வெளிப்படுத்த வேண்டும். வசனம் சொல்லுகிறது தான் கேட்டு அதன்படியாக நடக்க வேண்டும். அப்படி நடக்காமல் இருக்கிற பட்சத்திலே இந்த வேஸ்ட் பெல்ட் ஆஃப் ட்ரூத் அதை நம்ம அணிந்து கொண்டிருக்கிறோமா என்பது ஒரு கேள்விதான் என்பதை நம்ம முற்றிலுமாக புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5:7 அவர் சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார் என்று அந்த கலாத்திய சபைக்கு அவர் எழுதுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா சபைகளில் இருக்கிறவங்களே குறித்து எழுதுகிற காரியம் இதுதான், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்பதாக. அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டு அறிந்து கொண்டு அதன்படியாக நடக்க வேண்டும். யாக்கோபு எழுதின நிருபத்தை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம் பைபிள் ஸ்டடியில். இப்போ அவர் யாக்கோபு எழுதுகிறார் 1 அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, யாக்கோபு 1வது அதிகாரம் 21-22 வசனத்திலே, நீங்கள் என்ன செய்யணுமாம்? எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையும் உள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வசனத்தை என்ன செய்யணும்? இருதயத்தில் எழுதி வைக்கணும், அதை புதைத்து வைத்துக் கொள்ளணும், அதை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும். இந்த வசனம் உங்களை குற்றப்படுத்தும் பொழுது அதை நீ ஏற்றுக்கொண்டு மாறிக்கொள்ள வேண்டும். அதான் அதை என்ன செய்யணுமா? அதை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். See the word of God with meekness. Don't always argue against the word. You are not going to succeed. அது நடைபெறுவது இல்லை. அதை தொடர்ந்து எழுதுகிறார், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். அப்போ வசனத்தை அறிந்து கொள்வது ஒரு காரியம்தான், ஆனால் அதை சாந்தமாக ஏற்றுக்கொண்டு அந்த வசனம் வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு இடம் கொடுத்து அதன்படியாக நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார், ஒரு ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபித்தார் சீஷர்களுக்காக. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போ இந்த வசனம் எப்படி பரிசுத்தமாக்குகிறது? இந்த வசனத்தை நம்ம கேட்டு அதன்படியாக வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது படிப்படியாக நாம் பரிசுத்தம் அடைகிறோம். அதை பார்க்கும் பொழுது தான் நம்முடைய பெல்ட் மாறிக்கொண்டே வருகிறது. எப்படி நாம் கர்த்தருக்காக நிற்கிறோம் என்பதை குறித்து மாறிக்கொண்டே வருகிறது. இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அதுபடி செய்கிறது எல்லாம் சாத்தானே அறிந்து கொள்ளும். உங்களை பார்த்த உடனே உங்களை வாழ்க்கையில வேத வாசிப்பே இல்லை என்று சொன்னால் எளிதாக உங்களை மேற்கொண்டு விடுவான். உங்களை குறித்து பார்த்தாலே தெரியும். உங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் அவன் பார்ப்பான், இவங்க வாழ்க்கை பார்ப்பான், வேஸ்ட் பெல்ட் ரொம்ப சரியா இல்லை,
அப்போ எளிதாக மேற்கொள்ளலாம் என்று எண்ணம் கண்டு கொள்ளுவான். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு இந்த ஆயுதத்தின் ஒரு காரியம். அந்த வல்லமையாக இந்த வார்த்தையை எடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அப்போ இந்த சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது இந்த எல்லா ஆயுதங்களுக்கும் தியானிக்க போகிறோம். 2 முறை இந்த வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த படி லிஸ்ட் பார்க்கும்போது முதலாவது சொல்லுகிறார் சத்தியம் என்னும் கட்சை என்று சொல்லி வார்த்தையை குறித்து சொல்லுகிறார். கடைசியாகவும் சொல்லுகிறார் என்ன செய்யணுமா, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுகிறார். என்ன காரியம், என்ன வித்தியாசம்? முதலாவதாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது சத்தியம் என்னும் கட்சை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையை நம்மை மாற்றிக்கொள்வதற்காக நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை அப்ளை பண்ணிக்கொள்ளுகிற வார்த்தை. அதுதான் இந்த வேஸ்ட் பெல்ட் ஆஃப் ட்ரூத். அதனால மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை, நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஆனால் பிசாசை எதிர்த்து ஜெயம் பெறுவதற்கு வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். அது கடைசியாக ஒரு யுத்த ஆயுதமாக கற்றுத்தருகிறார். அதை பேசி ஜெபிக்க முடியும், அந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெயம் பெற முடியும். வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மூலமாகவே சாத்தான் வெட்கப்பட்டு ஓட கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஆனால் அதை எல்லாற்றுக்கும் மேலாக முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க காரியம். இப்போ இந்த வசனத்தெல்லாம் பெற்றுக்கொண்ட பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10வது அதிகாரம் 26, 27 இதன் பின்பு பலிகளை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு பலி ஒன்று இராதபடிக்கு நியாய தீர்ப்பு வரும் என்கிற ஒரு பயமும் எதிர்பார்க்குவதும் கோபாக்கினையுமே இருக்குமா? அதுதான் வேதம் கற்றுத்தருகிறது. அப்புறம் வாழ்க்கையிலே வசனத்தின்படியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக வசனத்தை அறியணும், அதன்படி நடப்பதற்கு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இந்த வசனத்தை எப்படி அணிந்து கொள்வது, வேஸ்ட் பெல்ட் ஆஃப் ட்ரூத் எப்படி அணிந்து கொள்வது? யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். வாழ்க்கிற வாழ்க்கை இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது ஒரு ட்ரூத் ஒரு லை என்று சொல்லி ஒரு பிரிவினை வித்தியாசம் காணப்படாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கிற தேசம், நம்முடைய வாழ்க்கிற இந்த உலகத்தின் கலாச்சாரம் மாறிக்கொண்டு இருக்கிறது. அது இதுதான் உண்மை, இதுதான் பொய் என்று யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் சொல்லுவாங்க உடனடியாக, இட் டிபெண்ட்ஸ். அதான் சொல்லுவாங்க, இஸ் இட் எஸ் ஆர் நோ? they say it depends. very easily they say it depends. ஏன் இட் டிபெண்ட்ஸ் சொல்கிறாங்க? அதில் பலவிதமான ஷேட்ஸ் ஆஃப் கிரே நல்ல கொண்டு வருவாங்க. பிளாக் ஆர் ஒயிட்லாம் கிடையாது, பலவிதமான ஷேட்ஸ் ஆஃப் கிரே. எந்த சமயத்தில் ஒரு சத்தியத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்ம ரேஷனலைஸ் பண்ணுறோமோ, எப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம சத்தியத்தில் நடந்து கொள்ளவில்லை என்பது தான் உண்மை. இன்றைக்கு உலகத்தில் எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, 18 விதமான பாலியல் உறவுகள் இருக்கிறது, ஜெண்டர் இருக்குது சொல்லி மக்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படிலாம் குழப்பத்தை கொண்டு வருகிறவன் சத்துரு. அவன் சொல்லுகிற காரியம் என்ன? இது உண்மையாக தான் இருக்கலாம், அது உண்மையாக தான் இருக்கலாம், சம்வேர் இந்த மிடில், கொஞ்சம் பாவம் பண்ண பரவாயில்ல, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளலாம் என்றுதான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறான். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சத்தியம் என்ன என்பதை எப்படி புரிந்து கொள்வது? இப்போ ஏஐ தொழில்நுட்பங்கள்லாம் வந்து விட்டது. பார்த்தீங்கன்னா பல விதத்தில் எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில் இல்லாத விதமாக ஃபோட்டோஸ்லாம் வருகிறது. ஒரு செனட்டர் ஒருவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் செய்வதாக ஒரு வீடியோவில் வந்துச்சு. பார்த்தீங்களா? கேள்விப்பட்டீங்களா? நானே ரொம்ப அதிர்ந்து விடுது. அமெரிக்க தேசத்தில் செனட்டர் ஒருவர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார். அது மற்ற ஒரு தேசத்தில் பார்த்து அவங்க கோபத்தோடு எழுப்பி வந்தாங்க. பார்த்தா அது உண்மையிலே உண்மை கிடையாது, அது ஒரு தொழில்நுட்ப ஏஐ மூலமாக செய்யப்பட்ட ஒரு காரியம். அப்போ உண்மையை புரிந்து கொள்வதே நமக்கு கடினமாக இருக்கிறது. உண்மையாகவே இது உண்மையை நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? உண்மையாகவே சத்தியம் என்னும் கட்சியை நம்ம கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசை தேவை. அவர் இல்லாதபடிக்கு நம்ம சத்தியத்தில் நடந்து கொள்ளவே முடியாது. அப்படி உள்ளத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது எதில் நம்ம பொய்யை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், வஞ்சனையை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், அதை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. பல விதங்கள் பார்க்கும்போது நம்ம சரியாகத்தான் நம்ம முடிவு செய்கிறோம் என்பதாகத்தான் எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருப்போம். வில் பி டோட்டலி கன்வின்ஸ்ட் தட் வி ஆர் ஆன் த ட்ரூத் ஆல்வேஸ். நீங்களே போய் யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாம் நான் உண்மையெல்லாம் இருக்கிறேன் என்று சொல்ல நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே எந்த இடத்துல சத்துரு கிரியை செய்கிறான் என்பதை கண்டுபிடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஒரு முறை யோபுவை குறித்து பேசுவதற்காக சாத்தான் வந்து நிற்கிறான் தேவனுடைய சமூகத்தில். தேவபுத்திரர் எல்லாரும் இருக்கும் பொழுது அவர் மத்தியிலே சாத்தான் வந்து நின்றான் என்று வேதம் கற்றுத்தருகிறது. மற்ற எல்லா தேவபுத்திரரும் அவரை பார்த்து கேட்கல, ஏன்ப்பா இங்கே வந்த யாரும் கேட்கல. தேவாதி தேவன் அவனுக்கு கூட ஒரு ஆக்சஸ் கொடுத்துருந்தார். அவன் வந்து நிற்கிறான். ஆனால் தேவனுக்கு மாத்திரம் தெரியும் இவன் வந்து இருக்கிறவன் சாத்தான் என்று சொல்லி. அவன் தான் அவன் பேசுகிறான், நீ யார்ப்பா,
இங்கேருந்து வருகிறாய், என் தாசனாகி யோபு மேல் கவனம் வைத்தாயோ என்று கர்த்தர் பேசுகிறார். அப்போ உண்மையாகவே சத்துரு கிரியை செய்யும் பொழுது அது இனம் கண்டு கொள்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியோட ஒத்தாசை தேவை. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் என்கிற வரத்தை அவர் தருவார். நம்மோடு கூட பேசுகிறவர்கள் உண்மையுள்ளவர்கள் தானா என்பதை அறிந்து கொள்வதற்கு காரியங்களை வெளிப்படுத்தி தருவார். இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவனுடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே அவர் எல்லாரையும் நம்பி இணங்கவில்லை என்பதாக வேதம் சொல்லுகிறது. உங்களிடம் யாராவது போய் சொன்னாங்கன்னா நீங்களே இனம் கொண்டு கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபை தந்து விடுவார். ஹல்லேலூயா! இந்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் அவர் சாத்தானை முற்றிலுமாக இனம் கண்டு கொள்வதற்கு, அவருடைய வாழ்க்கையில அவருடைய எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் அவருடைய வஞ்சனைகள் மத்தியிலும் பாதுகாத்துக் கொள்ளப்படுவதற்கு அவர் கிருபை செய்து தர முடியும். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், இந்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. அவர் சத்திய ஆவியானவர் வந்து உங்களை சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார் என்று இயேசு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நமக்கு நேரமாகிவிட்டது. நான் சுருக்கமாக ஒரு 4 அறிவுரைகளை நாம் எப்படி நம்ம செய்ய வேண்டும், இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வோம் என்பதை குறித்து சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, practically what shall we do so that we can guard ourselves in the truth? First of all, study and meditate the scripture without fail and regularly understand God's truth. அதற்காக முதலாவது நீங்கள் அதுதான் செய்ய முடியும். அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சும்மா மேலோட்டமாக வாசிப்பது அல்ல, அதை முற்றிலுமாக வாசித்து தியானித்து அந்த சாராம்சத்தை அறிந்து கொள்வது, அதுதான் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதை நீங்கள் செய்யும் பொழுது சத்தியம் என்கிற கட்சியை கட்டிக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாயிட்டீங்க என்று அர்த்தம். ரெண்டாவதாக, நீங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தில் இருந்து கர்த்தர் சொன்னவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. எவ்ரி டெசிஷன், எவ்ரி கான்வர்சேஷன் அந்த வசனத்து மூலமாக இருக்கிறதா என்று பாருங்கள். உங்களுடைய நாவை அதற்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த வசனப்படி நடப்பதற்கு உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய பேச்சு எல்லாம் அதன்படியாகவே எப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்க வேண்டும். எப்பொழுதும் அதற்காக பிரயாசப்படுங்க. எப்பொழுதும் அதற்காகவே நான் வசனத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், அதன்படியாக நான் முடிவெடுக்கிறேன், அதன்படியாக நான் பேசுகிறேன், அதன்படியாக எல்லா உறவுகளையும் நான் பாதுகாத்துக் கொள்ளுகிறேன் என்கிற ஒரு நிலைமைக்கு வர வேண்டும். அதுதான் ரெண்டாவது. மூன்றாவது அங்கே செய்ய வேண்டிய காரியம் என்ன? commit to integrity and honesty in every word that comes out of your mouth. வீணான போய் சொல்லி கொண்டிருக்காதீங்க மற்றவங்களை பார்த்து. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு சொன்ன காரியம் சிம்பிளான ஒரு காரியத்தை தான் இயேசு சொன்னார். உங்களுடைய ஆம் என்பது ஆம் என்று இருக்கட்டும், இல்லை என்பது இல்லை என்று இருக்கட்டும். let your yes be yes and no be no. உங்களுடைய வாயில சொல்லுகிற வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்க. your word must count something. உங்களை பார்த்து நான் அதை செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் செய்யணும். அது செய்யலாம் சொல்லாத, ஏன் சொல்லுறீங்க என் வாயிலிருந்து? முடிந்தால் செய்கிறேன்னு சொல்லலாம். இப்போ வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றிலும் இன்டெகிரிட்டி அண்ட் ஆனஸ்டி அதை முதன்மைப்படுத்துங்க. வேதத்தை வாசிங்க, தியானிங்க, அதன்படியாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. மூன்றாவதாக, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஒரு நேர்மை உள்ளதாக, நீதி உள்ளதாக இருப்பதற்காக ஒப்பு கொடுத்து விடுங்க. கடைசியாக, இந்த ஆவியானவரே எனக்குள்ளாக வரும். என்னுடைய உள்ளத்தில் இந்த சாத்தானுடைய வஞ்சனைகளுக்கு நான் இடம் கொடுத்துருந்தான் எனக்கு அது அடையாளம் காண்பித்து தாரும். இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை எனக்கு நீங்கள் தாருங்க. நான் உண்மையாகவே சத்தியத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டால் போதும், இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருவார், அவர்களுக்கு கிருபை தருவார். நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழும்பி இருக்கலாம். ஒரு நிமிஷம் என்னுடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்களே ஜெபிக்கணும், உள்ளத்தின் ஆழத்துலையும் ஜெபிக்கணும். கர்த்தர் எல்லா இடத்துல அநேகத்தில் பேசி இருக்கிறார். நீங்கள் அதை குறித்து அதை வைத்து ஜெபிங்க. கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். வேத வசனத்துக்கு அதிகமாக நான் கற்றுக்கொள்வதற்கு, அதை படித்துக்கொள்ளணும், அதற்கு நான் ஜெபிக்கிறேன். உதவி செய்யுங்க. தடைகளை மாற்றி போடுங்க. ஒவ்வொரு நாளும் அதற்காக நான் நேரத்தை ஒதுக்கி வைத்து நான் வாசிக்கணும். இன்று முதற்கொண்டு வாசிப்பேன். அதுக்கு எனக்கு கிருபை தாங்க. நான் வெறுமனை வாசிக்கிறவன் மாத்திரமல்ல, அதுபடி செய்கிறவளாக மாறுவேன். இது முதற்கொண்டு ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுதும் அதன்படி நான் நடக்கிறேன்னா என்று என்னை சோதித்து அப்படி நடக்க நான் அர்ப்பணித்துக் கொள்வேன். உதவி செய்யுங்க. என்னுடைய வாயின் வார்த்தைகள் நேர்மையாக இருக்கணும், உண்மை உள்ளதாக இருக்கணும். பொய்யாய் நான் எதுவும் பேசக்கூடாது. எனக்கு அந்த கிருபை தாங்க. அதுக்காக நீ அர்ப்பணித்து ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க 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 கர்த்தர் இந்த கிருபை உங்களுக்கு தருகிறார். இந்த சத்தியம் என்கிற கச்சை, வேஸ்ட் பெல்ட் ஆஃப் ட்ரூத் நீங்கள் அணிந்து கொள்வதற்கு இன்றைக்கு அவர் கிருபை தருகிறார். இப்போ அதற்காக நான் ஜெபிக்கிறேன், அதுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், உண்மையாகவே ஜெபிக்கிறவங்க மாத்திரம் என்னுடைய கைகளை உயர்த்தி நீங்கள் காண்பீங்க. நான் உங்களோட கூட சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். காட் பிளஸ் யூ, 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 காட் பிளஸ் யூ.
கர்த்தாவே ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் கைகளை இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. சத்திய ஆவியாக இந்த பரிசுத்த ஆவியானக்குள்ளாக வரணும். நான் எனக்கு சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியலை, உண்மை எது என்று தெரியலை, நான் இந்த உண்மையை நான் பற்றி பிடித்து கொள்ளணும், அதற்கு இந்த ஆவியோட ஒத்தாசை எனக்கு தேவை என்று சொல்லி ஜெபித்து அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே நீ நல்லவராக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ சத்தியம் என்கிற கச்சையை நாங்கள் கட்டிக்கொள்வதற்காக அப்பா இந்த ஒரு நல்ல ஒரு சர்வாயுத இறக்கத்தில் ஒரு பகுதியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் கட்டாங்க ஜெயம் கொண்டு நிற்பதற்கு, எனக்கு சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கொள்வதற்கு எங்கள் எல்லாரையும் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் ராஜா. இன்றைக்கு அதற்காக முற்றிலுமாய் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தருவீராக. இன்று முதற்கொண்டு வாழ்க்கையிலே சத்தியம் எப்பொழுதுமே தலையை தூக்கி நிற்கத்தக்கதாக கத்த உதவி செய்ய வேணுமாறு செபிக்கிறோம் ராஜா. அந்த தனிப்பட்ட வாழ்க்கை கத்தாவே சத்தியத்தை பிரதிபலிக்கிறதாக மாறட்டும். அந்த பொது வாழ்க்கை சத்தியத்தை பிரதிபலிக்கிறதாக மாறட்டும். அதை பார்க்கிற எல்லாரும் சத்தியத்தில் நடந்து கொள்கிறவர்கள் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறதாக மாற்றி தருவீராக ராஜா. அதற்காக ஜெபித்த எல்லாத்தையும் கத்தை கேட்டு வழி நடத்துவீராக. சத்துரு கத்தாவே இந்த வசனத்தை உள்ளத்திலிருந்து திருடி போடவே கூடாது ராஜா. இந்த வசனத்தை வாசிப்பதற்கு தியானிப்பதற்கு ஒரு அவசரத்தை தாருங்க. அதுக்கென்று கர்த்தாவே முக்கியத்துவத்தை கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தேவனே நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க சொன்னீங்க ராஜா, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம் ராஜா, மாம்சமான நாங்கள் நிற்கிறோம் ராஜா. எங்களை நிரப்புவீராக. வழி நடத்துகிற ஆவியானோட பிரசன்னம் எனக்கு எல்லாருக்குள்ளும் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. சகல சத்தியத்தில் நடந்து கொள்ளும்படியாக உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இன்று முதற்கொண்டு கர்த்தாவே வாழ்க்கையில் எந்த விதத்திலாக சத்துரு கர்த்தாவே அப்பா பொய்களை கொண்டு வந்து காண்பிக்கும் பொழுது, வஞ்சனைகளை கொண்டு வந்து காண்பிக்கும் பொழுது இனம் கண்டு கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியான கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. Let them hear the voice of the Holy Spirit. This is the way. Walk in this way. Father, when they go left or the right, oh Father, when the enemy is trying to cause them to be deviated, oh Father God, let them be able to hear the voice of the Holy Spirit, oh Father God, from today onwards, oh Father God, that they will walk in the truth, oh Father God. They will walk in the center, oh Father God. கர்த்தர்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே இப்பொழுது சாத்தானுடைய வல்லமைகள் விலகி அழிக்கப்படுவதாக. எந்தெந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே யாருடைய வாழ்க்கையிலே சத்துருடைய கர்த்தாவை தாக்குதலை தொடங்கி இருக்கிறானோ அந்த தாக்குதல்கள் எல்லா கர்த்தா முற்றிலுமாக முறியடிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தாவுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற பலவான் கட்டப்படட்டும் ராஜா. இன்று முதற்கொண்டு கர்த்தா விடுதலையோடு நிற்பார்களாக. இன்று முதற்கொண்டு தேவ கிருபை பெற்றுக் கொள்வார்களாக ராஜா. கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. கிருபை விளங்குவதாக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரை அபிஷேகப்படுத்துவீராக ராஜா. கர்த்தர் செய்வதற்காக உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.